ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். தக்காளி வச்சு கோதுமை தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி தோசை சுட சுட நம்ம சட்னி சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ பவுல் வச்சுக்கலாம். அதுல ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு ரவை, அப்படி இல்லைன்னா நீங்க அரிசி மாவு, நம்ம இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அரிசி மாவு ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சுட்டு நம்ம தோசைக்கல் நல்லா சூடான அப்புறமா இந்த மாவை நம்ம தோசை மேலே ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்தோம்னா நல்லா டேஸ்டான கோதுமை மாவு தோசை ரெடி ஆயிடும். ஸோ இது நம்ம சுட சுட சட்னி சாம்பார் எது வச்சாலும் தொட்டு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா கோதுமை தோசை ஊத்துறதை விட இந்த மாதிரி தக்காளி சேர்த்து ஊற்றி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.